ஹலோ கைஸ். புக்ஸ் படித்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்டு செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இதெல்லாம் பண்ணுங்க செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமே தவிர யதார்த்தமான வாழ்க்கையோ யதார்த்தமான வாழ்க்கையில் மனுஷன் படுற ஸ்ட்ரகிள்ஸையும் யாரும் பேசுகிறதும் கிடையாது, எழுதுறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் லைஃப்பில் குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணுங்கள். அந்த குட்டி குட்டி சேஞ்சஸே ஓவராலில் பெரிய சேஞ்சஸாக மாறி உங்களோட லைஃப்பை ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம், எழுதப்படலாம். ஆனால் இந்த யதார்த்தமான வாழ்க்கைங்கிறது நம்ம போடுற எஃபர்ட்ஸை விட நம்ம எதிர்பார்க்காத சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு போயிடும். ஸோ நீங்கள் அப்படி என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் நினச்சதுக்கான டிரெக்ஷனில் போகாமல் வேறு எந்த டிரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த சொசைட்டியில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுற ஒர்க், அதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுற ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களோட ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸே மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் என்னதான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாலும் இந்த சொசைட்டியில் இந்த பொலிட்டிக்கல் கைட்லைன்ஸ், உங்களோட அவுடேட்டட் ஐடியாஸ், சில பேருக்கு உங்கள் மேலே இருக்கிற விருப்பு வெறுப்பு, இது எல்லாமே உங்களோட பிளான்ஸ் பிரேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துக்கு போய் நிறுத்தணும்னு நினச்சிங்களோ அந்த டிரெக்ஷனையே மாற்றி விட்டுட்டு போயிடும். நெக்ஸ்ட் ஒன், சில புக்ஸ் டிஃபிகல்ட்டான லைஃப்பை எப்படி மென்டலி வின் பண்ணி டெவலப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் ஆனால் ரியாலிட்டி பேசிஸில் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் மென்டலி ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரால் சுச்சுவேஷனே நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டே சொல்லி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட நம்பிக்கை, உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட திங்கிங் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்னால லைஃப்பில் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் சொல்லலாம், நிறைய பேர் இந்த உலகத்தில் பேசலாம். ஆனால் ரியாலிட்டியில் உங்களோட காஸ்ட், ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாமே ஒரு மனுஷன் எவ்வளோதான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும்னு நினச்சாலும் இதெல்லாம் அவங்கள ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை யாருமே பேசுறது கிடையாது. பட் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நெக்ஸ்ட் ஒன், சில புக்ஸும் சரி சில பேரும் சரி இந்த லைஃப்பில் வின் பண்ணணும்னு நினைக்கிறவன் அமைதியான வழியை மட்டும்தான் சூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த சொசைட்டியில் இருக்கிற எதிர்மறையான கருத்துக்கள், தேவையில்லாத கட்டுப்பாட்டெல்லாம் நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அமைதியான வழிங்கிறது எங்கேயுமே கை கொடுக்கறது இல்லை. ஸோ சில இடத்துல அமைதியான வழியை தாண்டி நம்ம இன்னுமே குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க தான் செய்யணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தாட் ப்ராசஸ் வரும். அந்த தாட் ப்ராசஸ் தான் லைஃப்பை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் ரியாலிட்டியில் சொசைட்டிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், பெருசாக ட்ரீம் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே உங்களோட லைஃப்பில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பேசப்பட்டாலும் இந்த அரசியலும் அதிகாரமும் ஒருத்தரோட எவ்வளோ பெரிய கனவையும் உடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், எல்லாத்தையும் எக்ஸாஜுரேட் பண்ணாமல் சிம்பிளான லைஃப்பை லீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் ரியாலிட்டியில் இந்த சொசைட்டியோட கட்டுப்பாடு, சில பேருக்கு சில பேர் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ், சில பேரை பழி வாங்கணும்னு நினைக்கிற எண்ணம், இது எல்லாமே எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதில் நான் புக்கோட பேரையே மென்ஷன் பண்ண போகிறேன். இக்கிகைங்கிற ஒரு புக்கில் லைஃபோட மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க, அப்போ லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டாலும் கருப்பொரு வீடு அப்படிங்கிற ஒரு புக்கில் நீங்கள் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒடுக்குமுறைங்கிறது ஒருத்தரோட லைஃப்பில் எந்த மீனிங்கையும் கொடுக்காது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படித்தாலும், நிறைய பேரோட லைஃப்பை இம்ப்ரெஷனாக எடுத்துக்கிட்டாலும், நிறைய பேரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு இடத்துல ஒரு மாதிரியான கருத்துக்கள் டிஃப்ரெண்ட்டாக வரதான் செய்யுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட லைஃப்பில் யதார்த்தமான சுச்சுவேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்போ ஃபேஸ் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் நிஜமாவே செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சொசைட்டியில் இதெல்லாம் மாறணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.